போயாகணும். பௌர்ணமி அன்னைக்கு ஈசனை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அரும்பிறை அணிந்த அறிவொளிச் சடையாய் போற்றி, இன்னல்களை களையும் இடம வாகனத்தாய் போற்றி, ஒப்பில்லா மணியே ஓம் எனும் பொருளே போற்றி போற்றி. நாகினி எங்க? அவளை ஆசீர்வதிக்கத்தானே என்ன இங்க வர சொன்னீங்க? அவ வந்துகிட்டே இருக்கா. அந்த பாம்பு இங்க வந்துருச்சு. பாம்பேதான். விவேக் சொன்னது சரிதான்.
நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போச்சு? கார்த்திக் போன் கூட எடுக்க மாட்டியா? போனை எடுறா. கமான் கார்த்திக். யார் இந்த நேரத்துல யார் இங்க வர்றது? சங்கவி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? ஏன் அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? எதையும் மறைக்காத, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. ஏன் வந்த? சங்கவி, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நீ இங்கதான் இருக்கன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா வந்துச்சு. உன்னை செல்லமா வளர்த்ததுதான் நான் பண்ண தப்பு. அதனாலதான் எல்லாரும் முன்னாடியே என் முகத்துல கரிய பூசிட்டு வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இல்லாத ஜாதகத்தை இருக்கிற மாதிரி காமிச்சேன். அதை மாத்தினதுக்கு அப்புறம் தான் யமுனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் பிளான் பண்ணபடி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை போட்டு உடைச்சிட்டேன். மணவரையில நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த வேலை செய்யற பொண்ணுக்கு கார்த்தி தாலி கட்டினான் தெரியுமா? ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்ல? நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டாட், நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். இவன் எதுக்கு இப்ப போன் பண்றா? கைலாஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க இருந்தாலும் கிளம்பி வா. என் மானத்தை வாங்கினது பத்தலையா? இத்தனை வருஷமா பழகின பழக்கத்துக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சங்கவி மனசுல கார்த்தியை தவிர வேற யாரும் இல்லங்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருந்து என் பொண்ணை விட்டுட்டு நேத்துக்கு வந்தவள. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே நாசமாயிடும். விஷயத்த சொல்ல புதிர் போடாத. வீட்டுக்குள்ள ஒரு நாகத்தை பார்த்தேன். என்ன நடந்திருந்தாலும் நீ வந்திருக்க கூடாது. ஐயோ மாம், யமுனா ஆண்டி தான் கார்த்திகை கட்டிக்கிட்டா ஏன் உயிருக்கு ஆபத்துன்னாங்க. சத்தியமாமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நிஜமாவா? போதும், பேச்ச மாத்தாத. நானே என் கண்ணால அந்த பாம்பை பார்த்தேன். வீட்டுல இருந்து வெளியே போயிடுச்சு. விவேக பாம்பு கொத்திடுச்சுன்னு சொன்னானே, மறந்துட்டியா? போதும், நிறுத்துறியா? போத தலைக்கேறிடுச்சா? அது ஓவர் ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு நான் தெளிவா பேசுவேனா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க டென்ஷனா இருக்கோம்னு தெரிஞ்சு எங்களை சமாதானப்படுத்த நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம கொன்ன பாம்பு திரும்ப வந்துருச்சுங்கறியா? அது நடந்தது ஒரு குக்கிராமத்துல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்னையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. பாம்பை பார்த்தேன்னு சொல்றியே, அது நிஜம் கிடையாது. அதெல்லாம் உன் பிரம்ம. கைலாஷ், நான் சொல்றேன். ஆதார பொருளே, அடியவருக்கு துணையானவனே, எனக்கு நீங்க சக்தியை தரணும். அந்த 5 பாவிங்களையும் நான் சர்வநாசம் செய்யணும். அப்பதான் எங்க அம்மா அப்பா ஆத்மா சாந்தி அடையும்.
சிவன்யா, உனக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த ராஜகுரு இவர்தான். இவருக்குள்ள இருந்து அந்த நமச்சிவாயனே உன்னை ஆசீர்வதிப்பான். இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். வேண்டிக்கிட்டு அவர் காலில் விழு. குருவே, உங்க ஆசீர்வாதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதே சிவன் கோயில்ல பல வருஷத்துக்கு முன்னாடி 2 இச்சாதாரி நாகங்கள் கொல்லப்பட்டுச்சு. அவங்க வாரிசு தான் இவர். அம்மா அப்பா சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ எண்ணம் நிறைவேறும்னு ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாயிரு, தீர்க்க சுமங்கலியாயிரு, தீர்க்க சுமங்கலியாயிரு. ஐயா, என்ன இது? அவங்க அம்மா அப்பாவை கொண்டவங்களை பழி தீக்கிறதுக்காகத்தான் அவ உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே வந்தா. அவ வாழ்க்கையோட ஒரே லட்சியமே அந்த பாவிகளை பழி வாங்குறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கல. இந்த வார்த்தையை சொன்னது அந்த ஈசன் தான். நீ பழி தீர்க்க ஏற்படுத்தின அந்த பாதையை காமிச்சதும் அந்த சிவன் தானே. அந்த பாதையில பாசம் இருக்கா, பழி உணர்வு இருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நாகத்தை நான் ஞானக்கண்ணில் பார்த்ததுமே இவ வாழ்க்கையை அவன் சொல்லிட்டான். நிறைஞ்ச பௌர்ணமியில இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவன் ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்க வாய்ப்பில்லை. இது பாக்கியமாகவும் இருக்கலாம், துர்பாக்கியமாகவும் இருக்கலாம். ரெண்டு மனங்கள் ஒன்று சேர்றதும் திருமணத்தில் முடிகிறதும் அவன் கருணை இருந்தா தான் நடக்கும். இவ வாழ்க்கையில நடந்தது கூட அவனோட விருப்பம்தான். எந்த வம்சத்தை அழிக்க நீ துடிக்கிறியோ அந்த வம்சத்துக்குள்ளேயே உனக்கு வாழ்க்கையை தந்துட்டான். ஒரு பொண்ணா பெத்தவங்களுக்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நீ கட்டிக்கிட்டவனை காப்பாத்துறது முக்கியம். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம நினைக்கிறது என்னவா இருந்தாலும் அதை நிறைவேற்றுறது அந்த ஈசன் தான். நடக்க போற ஒவ்வொன்றும் அவனோட செயல். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். 5 பாவிகளை பழி வாங்க போறாளோ இல்ல தன் மாங்கல்யத்தை காப்பாத்திக்க போறாளோ? எதுவுமே வச்ச இடத்துலயே இருக்காது. என் பெட்ரூம்ல நான் இவ்வளோ தூரம் நடந்ததே இல்லையே. காலில் பட்டுருச்சு, மேட்டை மிதிச்சிட்டு பெட்ல படுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை அம்மாலாம் எப்பவும் தூங்கிட்டாங்க, இல்லைன்னா என்ன திட்டுவாங்க. யாரு எங்க போர்வைய சுருட்டி போட்டது? இங்க என்னடா? யாரு பாது சைக்கிள் காத்தடிக்கிற மாதிரி காதுகிட்ட வந்து புஷு புஷுங்கிறது? ராத்திரியில இப்படி சத்தம் போடுறீங்களா? அப்பா அம்மா காதுல விழுந்துற போது என்னாச்சுக்கா? அங்கேயும் அப்படி பாக்குறீங்க? ஏன் விக்கிறீங்க? நாகமா?
ஐயோ முடியலையே. காலையில தான் ஹோட்டலையும் தாங்க முடியலன்னா இப்படி ராத்திரிலயும் பண்றியக்கா? ஏய் இல்லடா, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் பாம்ப பார்த்தேன். உனக்கு நம்பிக்கை வரல? ஏன் கூட வா. அக்கா என்ன தூங்க விடுக்கா. பாரு, இதோ 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 பாம்பு. அது தொடாத. வேண்டாம் வேண்டாம், அது பாம்பு கொத்திர போகுது. அக்கா இது உனக்கு பாம்பு மாதிரி தெரியுதா? பாம்புதான். இது பாம்பு இல்லக்கா, வாஷ் பேஷன் பைப்பு. நான் கிளம்புற ஆளை விடு. இல்ல இல்ல, அது பாம்புதான். நிறைஞ்ச பௌர்ணமியில இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவன் ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்க வாய்ப்பு இல்லை. எந்த வம்சத்தை அழிக்க நீ துடிக்கிறியோ அந்த வம்சத்துக்குள்ளேயே உனக்கு வாழ்க்கையை தந்துட்டான். சத்தியத்தை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நீ கட்டிக்கிட்டவனை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நடக்க போறது ஒவ்வொன்றும் அவன் செயல். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். 5 பாவிகளை பழிதீர்க்க போறாளோ இல்ல தன் மாங்கல்யத்தை காப்பாத்திக்குவாளோ? இதை ஈசனோட உத்தரவா எடுத்துக்கிறேன். என்ன தொடாதீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன. இப்போ இவ்ளோ நெருக்கமா உட்கார்ந்திருக்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் எதுவும் நினைக்கவே இல்லையே. நீதான் ஏதேதோ நினைக்கிற. இல்ல இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கண்ணுல பூச்சி ஏதோ இருந்ததா, அதை தட்டி விடதான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க முழிச்சிட்டீங்க. நீங்க பாக்குறத பார்த்தா நான் என்னவோ வேணும்னே உங்க பக்கத்துல வந்த மாதிரியே இருக்கு. பொய்யெல்லாம் சொல்லல, நான் உண்மைதான் சொல்றேன். நீ பார்த்த பூச்சி என் கண்ணை குத்திருச்சே. இங்க காட்டுங்க. போய் தானே சொல்றீங்க, உண்மையிலேயே பூச்சி கடிக்கல. Thank God. பூச்சி மட்டும் உண்மையிலே கடிச்சிருந்தா நான் காலிதான். வேணும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ற. பயத்துல முகமே செவந்து போச்சு. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பக்கத்துல வந்தேன்னு ஒத்துக்கோ. ஏன் பூச்சி நெறியில் விடுற? போய் தானே. ஐயோ, இந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் நான் யாரும் கிண்டல் பண்ணதே இல்லையா? இல்ல. உனக்கு என்ன பார்த்தா காமெடியன் மாதிரி தெரியுதா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இது வரைக்கும் யாரும் கிண்டல் பண்ணதில்ல. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, கிண்டலுக்கு குறைச்சலே இருக்காது. படுக்க இடம் கொடுத்தா நல்லா இருக்கும்.
மை டியர் பிரதர், சீக்கிரம் கதவை திறங்கோ. இவ்வளவு சீக்கிரம் வந்து நாம எழுப்புவோம்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். கார்த்திக், எழுந்திரு, கதவை தர. கதவை தர கார்த்திக். அண்ணா, நீ தூங்குறியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியா? நீ கதவை திறக்கல, நாங்க கதவை உடைச்சு உள்ள வந்துருவோம். அண்ணா இவ சொன்னா செஞ்சிருவா, சீக்கிரமா கதவை திறந்துரு. ஏண்டா நம்ம காட்டு கத்துறோம், அவன் காதுல விழாதா? ஏன் விழாது? சிவன்யா? நல்லாவே விழும். அப்ப அவன் கண்டிப்பா ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கான். அக்கா, ஒருவேளை அண்ணன் பாத்ரூம்ல இருக்காரோ? நம்ம கத்துறது அவர் காதுல விழாம கூட இருக்கலாம்ல. ஹலோ பிரதர், கேக்குதா இல்லையா? இதோ பாரு கார்த்திக், உனக்கு டைம் அவ்வளவுதான். நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ கதவை திறக்கணும். இல்லனா இந்த கதவு உடைக்கப்படும். கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிட்டாக்கா? ஓகே. நாங்க எங்க பொறுமையை இழந்துட்டோம்னா 5 4 3 2 2.5. ஏய் உடனே சொல்றேன். அக்கா சும்மா இருக்கா? ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே கார்த்திக். ஹேப்பி பர்த்டே டு யூ. ரெண்டு பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதுல என்ன சேர்த்துக்காத, அக்காவை சேர்த்துக்கோ. இது அமிர்தா, இது அவ அமிர்தம். இந்த பைத்தியத்துக்கு இதுதான் வைத்தியம். சரி சரி, அதெல்லாம் விடு. பெரியப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாருனா, விவேகண்ணா உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா, அவுட் ஆஃப் டேஞ்சர். டாக்டர் விவேகண்ணாக்கு நினைவு திரும்பிடும் சொன்னாராம். அதை கேட்டு அடுத்த நிமிஷத்துல இருந்து சியர்ஸ் தான். சரி போதும் விடுக்கா. ஆமா அண்ணி எங்க? என்ன பிரதர், வெக்கப்பட்டுக்கிட்டு அண்ணி எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களா? எங்க எங்க அண்ணி எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா என்ன? சொல்லு பிரதர். அண்ணி கார்த்திக், எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சிவன்யா எங்க இருக்கா? அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லன்னா இல்லன்னு தெரியும்டா, அதனாலதானே கேட்டுட்டு இருக்கேன். அவ எங்கதான் போயிருக்கா? அவளை எதுக்கு தேவையில்லாம தேடிட்டு இருக்கீங்க? பிறந்த நாள் முன்னாடி கல்யாணம் நடக்கணும், தோஷம் இருக்கு, அப்படி இப்படி நீங்க தானே பயந்தீங்க. உங்க சுயநலத்தால இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு அவகிட்ட கேட்காமலே கல்யாணம் பண்ணிட்டீங்க. நான் என்ன கேட்கலன்னு சொல்றேன்? நடந்தது உனக்கு என்ன தெரியும்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மை டியர் அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு நீங்க சொன்னீங்க, அதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த சார் முறலாம்? அண்ணன் கூப்பிட்டு சொன்னா என்ன? ஆஃப் கோர்ஸ் நாட். இத பாரு சிவன்யா, இந்த வீட்டு ஆட்களை நீ பழைய மாதிரி நினைக்க கூடாது. நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி ஆயிட்ட. கார்த்திகோட உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. சாரன்லாம் ஒண்ணு கூப்பிட தேவையில்ல, அதுக்குன்னு மரியாதை இல்லாமையும் கூப்பிடுறத. Happy birthday to you. Happy birthday to you. அன்னைக்கு தான் முதல்ல. Come on, come on, சீக்கிரமா. அண்ணா வெக்கப்படாதண்ணா. அண்ணி ஒரு போட்டோ. போய் அண்ணன் பக்கத்துல நில்லுங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. யா, பர்ஃபெக்ட். ஏன் கண்ணே பட்டுரும் போல. சங்கவி, சான்ஸே இல்ல கார்த்திக். ஏன் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்க. அப்புறம் ஆண்டி, நீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் மனசை காயப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேக் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நிம்மதி ஆண்டி எப்படி நடிக்கிறதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். என் வாழ்க்கையில நல்லா விளையாடிட்டீங்க ஆண்டி. கடைசி நேரத்துல நீங்க என் மைண்ட மாத்தி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு, தோ யார் இவ, வீட்டுல வேலை செய்யறவள மருமகளை ஏத்துக்கிட்டீங்க. போது நிறுத்து. நியாயமா கோவப்பட வேண்டியது நான் தான். சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டு. என்ன யமுனா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா நடிக்கிற. இத்தனை வருஷமா கூட இருக்கோம், எங்களுக்கு தெரியல. நம்ம வச்சு நல்லா கழுத்து அறுத்துட்டீங்க. ரெண்டு பேரும் என்ன உளறீங்க? ஓ கம் ஆன் ஆண்டி, நடிச்சது போதும். நீங்க தான் என்கிட்ட வந்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஆபத்து வரும்னு சொன்னீங்க. பைத்தியமா நீ? என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கல்யாண நேரத்துல நான் எதுக்கு உன்னை போக சொல்லணும்? வாவ், நீங்க செம்ம டிராமா பண்றீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா நடிப்புல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்களுக்கு இந்த ஒரு முகம் தானா, இல்ல இன்னொரு முகமும் இருக்கா? வாய மூடு. கல்யாணத்தன்னைக்கு சொல்லாம கொல்லாம ஓடினவனி செய்யறதையும் செஞ்சுட்டு பழைய தூக்கி ஏன் மேல போட பாக்குறியா? நான் உன்னை என் சொந்த மக மாதிரி பார்த்தேன். கார்த்திகை உனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு முதல்ல சொன்னவளே நான் தான். இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்திலயும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீ தப்பிக்க பாக்குற. அன்னைக்கு மட்டும்
அன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணு வந்து கார்த்திகை கட்டிக்கலன்னு சொல்லலன்னா எல்லார் மனமும் போயிருக்கும். இன்னைக்கு இந்த அளவுக்கு வாய் கிழிய பேசுறவ இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்காக வீட்டை விட்டு போதும், நிறுத்துங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. என்னோட பொண்ணு என்னைக்கும் போய் பேச மாட்டா. அப்ப நான் போய் பேசுறேன்னு சொல்றியா? இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீதான் காரணம். நீ என்ன செஞ்சாலும் சரி, இந்த சங்கவியோட இடத்துல உன்னால இருக்க முடியாது. இருக்கவும் விட மாட்டேன். உன் கழுத்துல தாலி ஏறிட்டதால மட்டும் நீ இந்த வீட்டோட எஜமானி ஆயிட முடியாது. நீ என்னைக்கும் வீட்டு வேலை செய்யறவதான். அதுதான் உன்னோட வேலை, அதுதான் உன்னோட தகுதி. Got it? ஸ்டாப் இட் சங்கவி. விட்டா பேசிக்கிட்டே போற. ஏன் எதிரில என் மனைவி அசிங்கப்படுத்துவியா? இதுக்கு மேல அவளை பத்தி பேசினா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். அந்த சங்கவிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எல்லார் முன்னாடியும் ஏன் மானத்தை வாங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி நான் தான் அவளோட மைண்ட மாத்தினா. நான் அன்னைக்கு அவ ரூமுக்கே போகல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றா? போதும், விட்டு தள்ளியமனா. நீ டென்ஷன் ஆகாத. அத பத்தியே ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கே 1008 பிரச்சனை. அண்ணன் தான் விவேக ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காரு. நான் போயிட்டு அவரை ரிலீவ் பண்றேன். ஒரு நிமிஷம். நாம இன்னைக்கு பார்ட்டிய கேன்சல் பண்ணிடலாங்க. விவேக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு பேசுறாங்க. இப்ப பார்ட்டி எல்லாம் மத்தவங்களுக்காக இல்ல, நமக்காக. கல்யாணம் நடக்க காரணம் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த பார்ட்டி நடக்கவும் காரணம் இருக்கு யமுனா. சூர்யா வந்திருக்கா, அவனோட அசோசியேட்ஸ் வந்திருக்காங்க. விவேக் உயிருக்கு ஆபத்து இருக்கும்போதே நம்ம கல்யாணம் பண்ணோமே. இது வெறும் பார்ட்டி தான். நீ சொன்னதுக்கு நான் எப்படி சம்மதிச்சனோ அதே மாதிரி இதுக்கு நீ சம்மதம் சொல்லணும். இவங்களை நம்பிதான் பிசினஸே. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து ஓட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, இன்னைக்கு ஒரு கேள்வியில உன்னை துரத்துறவங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே போனா எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால 20 வருஷத்துக்கு முன்னாடி புரஞ்சு போன விஷயம் கூட வெளியே வரும். அந்த ரகசியங்கள் வெளியே வராம இருக்கணும்னா இந்த பார்ட்டி நடந்தே ஆகணும். நான் சொல்றத புரிஞ்சுக்க. இந்த பார்ட்டி எல்லாரோட வாயையும் அடைச்சிடும். நான் இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்கிருந்து டைரக்டா பார்ட்டிக்கு வந்துருவேன். மத்தவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீ நேரா அங்க வந்துரு. நான் எதுக்கு வந்தேன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, மனைவிங்கிற ஸ்தானத்தை அந்த ஆண்டவன் தந்தாலும் பழி வாங்குறது தான் என் கடமையா இருக்கும். என் லட்சியத்துக்கு குறுக்க எந்த சக்தி வந்தாலும் சரி, பழி வாங்கியே தீருவேன். அவங்கள பழி வாங்காம ஓய மாட்டேன். என்ன ஓய மாட்டேங்கிற? அது ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாவே ஓய்வு எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதான் ஓய்வு எடுக்கிறத பத்தி. ஓ அதுவா? இது வரைக்கும் நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும். இனிமே நீ இந்த வீட்டோட மகாராணி. இங்க பார் சிவன்யா, சங்கவி பேசுனதை நினைச்சு நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. அவ பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே எடுத்துக்காத. அதனாலதான் நான் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்டேன். என்னதான் சூழ்நிலையில கல்யாணம் நடந்திருந்தாலும் என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. அண்ணன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கூட அதனாலதான் எனக்கு வந்தது. இதே ஃபீலிங் உனக்குள்ள இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்குள்ள அது வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே நம்பிக்கையை ஆதாரமா வச்சுதான் இருக்கு. ஒருத்தர் நம்புறதுலதான் வாழ்க்கை ருசிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா சரியா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, எப்பவும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறது தான். உன்னை யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. மனுஷங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பலனா வேற யார் தான் நம்புவாங்க? நம்பிக்கை வைக்காத உறவே கிடையாது. முழுசா ஒருத்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கணும். ஆனா அதே சமயத்துல நம்ம விழிப்போட இருக்கணும். நான் யாரை நம்புறனோ இல்லையோ உன்னை நம்புவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு இருக்கு. அது முழு நம்பிக்கை இருக்கு. டேங்க்ல தண்ணி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. இடியட்ஸ்.
மாரியண்ணே, மாரியண்ணே, எங்கண்ணே போய் தொலைஞ்சீங்க? மாரியண்ணே, மாரியண்ணே, எவன் அவன் ஈசனுக்கு வாடி போன பூவை வச்சது? அறிவில்ல? உனக்கு என்ன ஆச்சுமனா? ஏன் அந்த பேரை வச்சு கூப்பிடுற? ஈசனுக்கு காஞ்சி போன பூவை வச்சிருக்க, தோட்டத்துல இருந்து பூவை பறிச்சுட்டு வந்து வைக்க உனக்கு என்ன சோம்பேறித்தனமா? இந்த பார், இந்த வீட்டுல யாருக்கும் அந்த பேர் தெரியாது. என்னாச்சு உங்களுக்கு? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? நீ தானே இப்ப மாறின்னு கூப்பிட்ட, இப்ப இங்க நிக்கிற? என்னாச்சு உங்களுக்கு? நான் இங்க நின்னு தானே பேசிட்டு இருக்கேன். ஐயோ குழப்பாத, கொஞ்ச நேரம் முன்னாடி இங்க நின்னுக்கிட்டு நீ நீங்க நின்னு மாறின கத்துனதை நான் என் கண்ணால பார்த்தனே. இத்தனை வருஷம் இல்லாம புதுசா அந்த பேரை வச்சு கூப்பிடுற? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. நான் கீழே போய் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் மேல வரேன். நிஜமாவா சொல்ற? ஆமாங்க. இங்க இருந்து மாறின்னு கூப்பிட்டது யாரு? அந்த பேரை வச்சு நான் எங்க கூப்பிட போறேன்? நம்ம கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை அந்த மாதிரி கூப்பிட்டதே இல்ல. உங்ககிட்ட தான் பேசுறேன். உங்களுக்கு என்னாச்சு? மாறிங்கிற பேரு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த பேர் தெரியாது. அந்த அரண்மனையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும். நீயும் இங்க இருந்து அந்த பேரை கூப்பிடலனா அப்ப வேற யார் அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிட்டு இருப்பாங்க? ஹரிஷ், ஹரிஷ், என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. நீ உள்ளவா. விவேக், உனக்கு நினைவு வந்துருச்சு. இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், என்னாச்சு? ஒரு நாகம், ஒரு நாகம். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். விவேக், என்ன விவேக், நீ இப்ப என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. யாரு உன்னை இப்படி பண்ணது? சொல்லு விவேக், இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? சந்தியா, இந்த விஷயத்த உடனே எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடு. வழிவாக்க அந்த பாம்பு வந்துருச்சு. டாக்டர், டாக்டர், என்னோட ஹஸ்பண்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு. அவர் என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு எதுவுமே புரியல. என்னாச்சு? நீங்க தான் வந்து பார்க்கணும். வாங்க டாக்டர். சந்தியா, நீ எங்க நிக்கிற? டாக்டர், விவேக் எப்படி இருக்கா? அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு, ஆனா என்னென்னமோ பேசிட்டு அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. விவேக், விவேக், என்னப்பா
வந்துட்டான். யாரது? யாருன்னு சொல்லு. சொல்லு விவேக், சொல்லு. நாகினி. டாக்டர், எப்படி இருக்கான் டாக்டர்? ஐம் சாரி, அவர் மறுபடியும் கோமாக்கு போயிட்டாரு. வாட்? விவேக், நீங்களா இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல விவேக் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்களுக்கு இங்க பார்ட்டியா கொண்டாடி ஆகணும். நீங்களா மனுஷங்களானே தெரியல. நான் கலந்துக்க மாட்டேன். எனக்கு மட்டும் இந்த பார்ட்டியை நடத்தணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னு விருப்பமா? நான் வர சொன்னதுக்கு வேற காரணம் இருக்கு. அது திரும்ப வந்துடுச்சு. உங்ககிட்ட இன்னைக்கு போன்லயே சொன்ன அந்த நாக நம்மள திரும்ப பழிவாங்க வந்துருச்சுன்னு. ஆனா நீ தான் நம்பாம எனக்கு பிரம்ம பிடிச்சிச்சுன்னு போனை கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அந்த தீய சக்தி இன்னைக்கு யமுனாவா மாறி என்ன கூப்பிட்டது. அதுவும் மாறிங்கிற என் பழைய பேரை சொல்லிச்சு. என்னோட அந்த பேரு பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்த விவேக்கு திடீர்னு நினைவு வந்துருச்சு. அவன் வாயை திறந்து அந்த நாகம் வந்துருச்சுன்னு சொன்னா. வாட் நான்சென்ஸ்! அன்னைக்கு ராத்திரி நாம 5 பேரும் சேர்ந்துதான் அவளுடைய கண்ணு முன்னாடியே அவ புருஷனை கொன்னோம். கடைசியில அவளையும் தான் கொன்னோம். அவ சாகல, அவ உயிரோட தான் வந்திருக்கா. அதான் விவேக்க குத்திருக்கா. யோசிச்சு பாரு. சிவராத்திரி அன்னைக்கு கோயில வச்சு அந்த பாம்பை நாம எல்லாரும் தான் கொன்னோம். ஞாபகம் இருக்கா? நம்மள பழி தீக்கத்தான் அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அவ முதல் வேட்டையில விவேக் மாட்டிக்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சவன் உயிரோட திரும்பி வரமாட்டான். அவ்வளவுதான். அடுத்த வேட்டை நீயா இருக்கலாம், இல்ல நானா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மத்த 2 பேர். அவங்க 2 பேரா கூட இருக்கலாம். நம்ம யாருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொன்ன சாமிஜி கூட நான் கட்டாயப்படுத்தி வர சொல்லியிருக்கேன். அவர் வந்தா எல்லாமே சரியாயிடும். இத பார், இது உன் நல்லதுக்காகவும் என் நல்லதுக்காகவும் மட்டும் அல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்து எல்லாம். வாய மூடு. அதான் குடும்பமே வேணாம்னு தூக்கி போட்டீங்கல்ல. இந்த டிராமாவை நம்ம நான் தயாரா இல்ல. போதும்பா, இது வரைக்கும் நான் பட்ட அசிங்கமே போதும். நீ ஏன் வேண்டி என்ன கூப்பிடுறேன்னு தெரியுது. என் பொண்ணை மருமகள் ஆக்கிக்க முடியலையே, அதனால பிசினஸ் விட்டு போயிடுவானோன்னு பயப்படுறேன். இனி உன் குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த விசேஷத்திலையும் நான் கலந்துக்க மாட்டேன். நீ என்ன கூப்பிடாத. கைலாஷ், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த பலி இவனதான் இருப்பான். நாகினி பழிவாங்க திரும்ப வந்துட்டா. இங்க நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அவளுக்கு சாதகமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷம் இந்தியாவிலே இல்லாத சூர்யா இன்னைக்குன்னு பார்த்து திரும்பி வர போறான். அவனை தடுத்து நிறுத்தணும். I love you too. I love you, you're my sweetheart. Thank you so much. Thank you so much. Really, I love you. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி. Damn it. Hello. இப்ப நீ எங்க இருக்க? இந்தியா வந்துட்டியா? வராம எங்க போயிட போறேன்? வந்துருவேன். ஆக்சுவலா நான் பக்கத்துல தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட். ஆக்சுவலா நான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்க்கு இந்தியாக்கு வந்துருவேன். இந்தியாக்கு வந்த உடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அத நீ கேட்டனவே சந்தோஷத்துல துள்ளி குதிப்ப. எவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வரோம். அதனாலதான் அதையும் முடிச்சிடலான்னு பாக்குறேன். என்னடா சத்தத்தையே காணோம்? சர்ப்ரைஸ்னு சொல்லி இவன் தூக்கத்தையே கெடுத்துட்டான்னு பாக்குறியா? சர்ப்ரைஸ உன்னால தாங்கிக்கவே முடியாது. என் பக்கத்துல என்னோட வைஃப் இருக்கா, அவளுக்கு தெரியும். சூர்யா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சொல்லு. கைலாஷ் பொண்ணுக்கு தான் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? சாரி. கல்யாணத்துக்கு வரணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். நான் இப்ப பேச வந்ததே வேற விஷயம் சூர்யா. நேர்ல தான் உங்ககிட்ட பேச முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வா. சரிடா, சீக்கிரம் வந்துருவேன். ஏன் டென்ஷன் ஆகுற? டோன்ட் வரி. உனக்கு தெரியாதா? சூரி ஹியர், நோ ஃபியர். பாய்டா. அது சரி பேபி, உங்களுக்கு ஏன் 6 ஃபிங்கர்ஸ் இருக்கு? இருக்க கூடாதா? எவ்வளவு சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு இருக்கு. காட்ஸ் கிஃப்ட். காட்ஸ் கிஃப்ட்னா எதுக்கு கிளவுஸ் போட்டு மறைச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை காட்டிக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எனக்கு நிறைய அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட் என்ன அங்க வர சொல்லியிருக்கான்னா, என் அடையாளத்தை மறைச்சுதானே ஆகணும். அதுக்குள்ள சோர்வடைஞ்சிடாத. நீ தேடி கொல்ல வேண்டியவங்க இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தரை பழி வாங்கிட்டோங்கிற மகிழ்ச்சியில உன் வேகத்தை குறைச்சிடாத. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற 2 பேரை நீ கொன்னுட்டா மத்த 2 பேரும் தெரியாமலேயே போயிடுவாங்க. அவங்க யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. அவங்களோட முகம் இருட்டுல மறைஞ்சிருச்சு. ஒண்ணு நான் உறுதியா சொல்லுவேன், அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல.
அந்த 2 பேரும் வெளியாளுங்க தான் எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒருத்தருடைய கட்ட விரல்ல 6வது விரல பார்த்தேன். அன்னைக்கு பின்னாடி இருந்து என்ன அடிச்சவன் வந்தா. கல்யாணத்துக்கு ஹரிஷோட நண்பர்கள் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவனுங்க எவனையும் இவன் கூப்பிடலன்னு உறுதியாயிடுச்சு. அந்த ஹரிஷ பயமுடுத்துங்கன்னு உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவனை நாம பயமுடுத்தினாதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வெளியில வருவாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய வேலை சுலபமாயிடும். அவனுங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்திலேயே உன் கண்ணுக்கு தெரிவாங்க பாரு. அப்படி மட்டும் அவனுங்க ஏன் முன்னாடி வந்தானுங்கன்னா அந்த நிமிஷமே அவனுங்களுக்கு சாவு நிச்சயம்.